அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் யுவபாரதியின் அன்பு வணக்கங்கள். உலகத்தில் கல்விதான் மனிதர்களுக்கு சிறந்த செல்வம். மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற கல்வி அவசியம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று நம் ஔவை தமிழ் பாட்டி கல்வியின் பெருமையை பாராட்டுகிறார். கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள், உற்றிடும் நெஞ்சில் உயர்வு. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஆயுதம் ஒன்று உள்ளது. அந்த ஆயுதத்தின் பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேலென்றார் பேரறிஞர் பிளேட்டோ. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி. கத்திகளால் ஜெயித்த யுத்தங்களை விட யுத்திகளால் ஜெயித்த யுத்தங்களே அதிகம். அப்படி சிறப்பு மிகுந்தது கல்வி அறிவு. வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையுமே இந்த நாட்டை ஆளுகிறது. படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என படித்து படித்து சொன்னார் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள். கல்வி கற்றவரிடம் ஒழுக்கம், நீதி, நேர்மை ஆகிய அனைத்தும் ஒருங்கே காணப்படுமாம். எவ்வளவு கடினப்பட்டாலும் கல்வியை பெற்றுவிட வேண்டும் என்பதை ஔவையார் பிச்சை புகினும் கற்கை நன்றே என பாடுகிறார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. கல்வி கற்றவரால் மட்டுமே உலக அறிவை அறிந்து கொள்ள முடியும். கொடுக்க கொடுக்க குறையும் மற்ற செல்வங்கள். கல்வி செல்வம் ஒன்றே கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே செல்லும். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டில் பின்னருள தருமங்கள் யாவும் பெயர் வழங்கி ஒளிய நிறுத்தல். அன்னையாவினும் புண்ணியம் கோடி, அங்கோர் ஏழை கருத்தறிவித்தல் தானே என்பான் பாரதி. ஆகவே நாம் கற்ற கல்வி ஒன்றே நம்மை மேன்மையடைய செய்யும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புடைய செய்யும். நன்றி.